ஹலோ ஒன் அண்ட் நவீன், வெல்கம் டு நரவாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தேவாரா பார்ட் 1 படத்துலேருந்து சாங்ஸ் வந்துட்டு விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் அண்ட் செகண்ட் சிங்கிள். ஸோ சேர்த்து பார்த்துருவோம் இந்த வீடியோவில். ஆக்சுவலி வந்துட்டு ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2-1 மாதமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த புது பாட்டு சுட்டமல்லின்னு சொல்லிட்டு இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த எப்படி நான் இந்த பாட்டை வந்துட்டு பார்த்தேன்னா, இந்த இன்ஸ்டா ரீல்ஸு, டிக்டாக்கு, அப்புறம் வந்துட்டு யூடியூப்போட ஷார்ட்ஸ் வந்துட்டு இதை வச்சு வீடியோ பண்ணுவாங்களே. ஸோ அதாவது டான்ஸ் கவர் பண்ணுவாங்களே. ஸோ அதில் என்னடா பாட்டு நல்லா இருக்கே, அந்த மாதிரி பார்க்கும்போது தான் வந்துட்டு இதை நான் கண்டுபிடிச்சேன். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துட்டு ஃபியர் சாங் விட்டுருந்தாங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட நம்ம மியூசிக் டைரக்டர் நம்ம ராக் ஸ்டார் அனிருத். அதனால தான் நான் வந்துட்டு ரியாக்டே பண்ண போறேன், சரிங்களா? ஏன்னா வந்துட்டு அந்த சின்ன ஒரு ஷார்ட் போர்ஷன் கேட்கும் போதே நல்லா இருந்துச்சுங்க, சரிங்களா? அவரோட ஃப்ளேவர் தெரியாதா? நம்ம ராக் ஸ்டாரோட ஃப்ளேவரு என்னோட ஃபேவரெட்டு. அவரை பற்றி இவர் இந்த பாட்டுலேருந்து காப்பி அடிச்சாரு, அந்த பாட்டுலேருந்து காப்பி அடிச்சா நிறையா இந்த மாதிரி சுற்றிக்கு இருக்குங்க, சரிங்களா? எந்த படத்துலேருந்து காப்பி அடிச்சா என்ன, காப்பி அடித்தாலும் சூப்பராக இருக்குல்ல பாட்டு. நம்ம தலைவர் ஸ்டைலில் பண்ணும் போது அவர் காப்பி அடிக்கிறது இல்லை, அது இல்லை, பாட்டு நல்லா இருக்கா, அதுதான் முக்கியங்க. ஸோ அந்த வரிசையில் தேவாரா பார்ட் 1. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நம்மளோட ஜூனியர் என்டிஆர் அவர் நடிக்கிறாரு லீட் ரோலா. அண்ட் வந்துட்டு இப்போ கூட ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்துச்சுங்க. படத்தில் வந்துட்டு நம்ம ஆசிஃப் அலி கான் இங்கே காணோம் இல்லைங்க, பார்த்துருவோம். சைஃப் அலி கான், சாரி சைஃப் அலி கான் இஸ் பைரா. அவரோட கேரக்டர் கிளிம்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் பார்த்துட்டேன். மனசன் அவர் படமும் நான் பார்த்துருக்கேன். மனசன் ஸ்டீல் அப்படியே தான் அப்படியே கட் அண்ட் ரைட் அப்படியே ஃபிட்டா இருக்காருங்க மனசன், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்ம பாட்டை பார்த்துருவோம். நம்ம வந்துட்டு ஒரிஜினல் வெர்ஷன் தான் பார்க்க போறோம். தமிழ் வெர்ஷன்லாம் நான் பார்க்க போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்த்துருவோம், சரிங்களா? முதல் வந்துட்டு ஃபியர் சாங் ஃபர்ஸ்ட் சிங்கிள் நம்ம பார்த்துருவோம். ஸோ நான் வந்துட்டு வீடியோ சாங் நான் பார்க்கலங்க, சரிங்களா? அதாவது வந்துட்டு அந்த மியூசிக் வீடியோ நான் ஒன்றும் பார்க்க கிடையாது. நம்ம அதை பார்த்துருவோம். ஓகே, 3, 2, 1 கோ. ஒன்ஸ் அகேன் வேட போட்டுறானுங்க. ஓகே கேஸ், 3, 2, 1 கோ. தலைவன்டா. மேன் ஆஃப் மாசஸ் என்டிஆர். ரத்த கடல் விஷுவல் நல்லா இருக்கு. லிட்டரலி கூஸ் பம்ப்ஸ். விஷுவல் செம்மங்க. அனிருத்தோட ஹம்மிங் சூப்பரா இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி R-rated மூவி தான் போலங்க. மியூசிக் வீடியோ விஷுவல் செம்மையா இருக்கு. ரத்தக்கடல்.
BGM mass. ஓகே கேஸ், ஃபியர் சாங் லிட்ரலி ஃபியராக இருந்துச்சுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மியூசிக் வீடியோ நம்ம அனிருத் அவரோட 2 மியூசிக்கில் ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த கித்தார் வாசிப்பார். அவர் பேர் வந்துட்டு கெபா ஜெரமி. எஸ், அவரும் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. விச் இஸ் செம்மையாக இருந்துச்சுங்க. அனிருத் செம்ம ஸ்டைலாக இருக்காரு. ஃபியர் சாங் ரியலாக ஃபியராக இருந்துச்சு. அந்த விஷுவல் பார்த்தீங்களா, நம்ம அனிருத் போர்ஷன் விஷுவலும் அண்ட் வந்துட்டு நம்ம என்டிஆர் இருக்கிறப்போ கடல் ரத்தமா இருக்கு கடலே. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரத்த தெறிக்க போடுற சீன்ஸ் தான் வந்துட்டு அதிகமாக இருக்க போது. ஃபுல்லி ஆக்ஷன் த்ரில்லர் பேக் தாங்க இந்த படம். சரிங்களா? ஸோ R-10 மூவி தான். ஸோ என்டிஆர் ஃபேன்ஸ்க்குலாம் வந்துட்டு செம்ம தீனிங்க. சரிங்களா? ஸோ பாட்டு நல்லா இருக்கு. ஸோ இந்த பாட்டை பற்றி சில கிரிட்டிசிசம் வந்துருந்துச்சு, நான் அதை ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி லிட்டரலி நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மிடில் போர்ஷனில் ஒரு பிஜிஎம் வந்துச்சுல, நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது ஒரு மாதிரி ஐகானிக்கான பிஜிஎம்னு சொல்லாங்க. பிஜிஎம் நல்லா கெச்சியான பிஜிஎம். ஸோ இந்த பிஜிஎம் வந்துட்டு லிட்ரலி எப்படி இருக்குன்னா, ஜெயிலர் படத்தில் ஜெயிலர் படத்தில் வந்துட்டு ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு நம்ம அனிருத். சரிங்களா? 2 படத்துக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்டர். அந்த டியூன் எக்ஸாக்ட்லி அப்படியே தான் இருந்த மாதிரி எனக்கு இருக்குங்க. எனக்கு அப்படிதான் தெரிஞ்சிச்சு. சரிங்களா? எக்ஸாக்ட்லி அந்த டியூனு தான் வந்துட்டு இதை வேற மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. எப்படி சொல்றது, நீங்க இந்த டியூனை நீங்க கேட்கும் போது, இந்த மியூசிக்கை கேட்கும் போதே உங்களுக்கு நீங்க கண்டுபிடிச்சிருங்க நான் எந்த டியூனை வந்துட்டு ஜெயலலிதா படத்துல இருந்து நான் சொல்றேன்னு அப்படின்றேன். லிட்டரலி எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. பட் இது காப்பின்னு சொல்லலாமா? கிடையாதுங்க. அவர் வந்துட்டு மேபி டைரக்டர் அப்படி கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீல்ல வந்துட்டு எனக்கு இந்த பிஜிஎம் வேணும் அப்படி கேட்டிருப்பாங்க. அவர் என்ன பண்ணியிருப்பாரு, இதை லிட்டரலி எடுத்து ரீயூஸ் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். சரிங்களா? டியூன் ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் அந்த ஃபீல் அந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த மியூசிக் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா அதே மியூசிக் அதே டியூனில் வேற மாதிரி மியூசிக் ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. விச் இஸ் குட் திங், ரைட்? ஸோ இது வந்துட்டு காப்பிலாம் கிடையாதுங்க. பட் என்ன சொல்லுது, காப்பி அதை ஒத்துக்க முடியாது. பாட்டு நல்லா இருக்கு, அதுதான் முக்கியம். பாட்டு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்ம ஃபயரா இருக்குங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்றது, பாட்டுக்கு ஃபியர் சாங்னு வச்சது எத்ததுதான்டா, நல்லா இருக்குடா, சூப்பரா இருக்கு. ஸோ அனிருத் வந்துட்டு மியூசிக் வந்து தாறுமாறா போட்டிருக்காருங்க. சரிங்களா? அனிருத் பத்தி சொல்லவே தேவையில்ல, அவர் மனச மியூசிக் தாறுமாறா தான் இருக்குங்க. ஸோ இப்போ செகண்ட் சிங்கிள் பார்த்துருவோம் இப்போ. சரிங்களா? செகண்ட் சிங்கிள் சுட்டமல்லி. செகண்ட் சிங்கிள் ஓகே பார்த்துருவோமா? லிரிக்கல் வீடியோ இது. சரிங்களா? லிரிக்கல் வீடியோ. ஸோ 3 minutes 45 seconds. ஓகே எஸ், 3, 2, 1 கோ. தெரியல. చుట్టమల్లే చుట్టేస్తాంది తుంటరి చూపు, ఊరికే ఉండదు కాసేపు, అస్తమానం నీలోకమే నామై మరపు, చితనైతే నువ్వే నన్నా నా నెత్తర కులాసా నీ కలల
వాళ్ళకి చేసా నీకోసం వయసు వాకిలి కాసారా నా అసలు పోగేశా నీ గుండెకు అచ్చేసా నీ రకకు రంగం సిద్ధం చేసా ఎందుకు పుట్టిందో పుట్టింది ఏమో నువ్వంటే ముచ్చట పుట్టింది సమ్మోర్ పోర్షన్గా ఈ పేరు పెట్టింది వయ్యారం ఓడి కట్టింది గోరింట పెట్టింది సామికి ముక్కులు కట్టింది చుట్టమల్లే చుట్టేస్తాంది చుట్టేస్తాంది చుట్టమల్లే చుట్టేస్తాంది రరరే చుట్టమల్లే చుట్టేస్తాంది తుంటరి చూపు என்டிஆர் வந்துட்டு டான்ஸில் பின்னுவாருங்க, அது எல்லாருக்கும் தெரியும். டான்ஸ் ஸ்டெப்லாம் நல்லா டீசெண்டாக தான் இருக்கு. அனிருத் ஹம்மிங் మత్తుగా మెలేసింది నీ மனசு அப்படி தாங்க இருக்காரு, செம்மையாங்க இருக்காருங்க. హత్తుకు என்டிஆர் ஜூனியர் தான். సరసన చేరి காஸ்டியூமு పెంచాలి மனசு வேற லெவலில் இருக்காரு. అట్ల సొగసి ఆస్తిగా అల్లేసుకో కొసరి కొసరి చిరరాముతుల దాడి ఇష్టమేని సందడి ముట్టడిచి ముట్టేసుకోలేవా ఓసారి చేసారే ఏ బంగారు నక్లేసు నా ఒంటికి నచ్చట్లే నీ కౌగిలితో నన్ను సింగారించురా ఏ వెన్నెల జోలాలి నన్ను నెత్తరు పుచ్చట్లే నా తిప్పలు కొంచెం ఆలోచించు ఎందుకు పుట్టిందో పుట్టింది நைஸ் டான்ஸ். ముచ్చట పుట్టింది నీ పిచ్చి நம்ம நம்ம அனிருத்தோட ஒரே ஒரு டைலாக் தாங்க இந்த படத்தில் பாடியிருக்காரு. కోడి కట్టింది గోరింట పెట్టింది సామికి ముక్కులు కట్టింది చుట్టమల్లే చుట్టేస్తాంది చుట్టేస్తాంది చుట్టమల్లే చుట్టేస్తాంది రరరే చుట్టమల్లే చుట్టేస్తాంది తుంటరి చూపు ఊరికే ఉండదు కాసేపు ஓகே ஓகே கைஸ், பாட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்லா நல்லா இருக்குங்க பாட்டு. சாங் வாஸ் வெரி நைஸ், நல்லா இருக்கு. பாட்டோட ப்ளஸ் பாயிண்ட் த லிரிக்ஸ். ஸோ அந்த அந்த டியூன், சரிங்க, அந்த டியூன் சொல்லலாம். ஸோ டியூன் அண்ட் வந்துட்டு மியூசிக், சரிங்களா. மூணாவது நம்ம நம்ம ராக்ஸ்டாரோட ஹம்மிங் போர்ஷன் நல்லா இருக்கு. நீங்க இயர்ஃபோன் போட்டு கேளுங்க, இயர்போட்ஸ் போட்டு கேளுங்க. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இருக்குல்ல, பேக்ரவுண்ட் வோக்கல்ஸ்லாம் இருக்கும், அது உங்களுக்கு கிளியரா கேட்கும். ஸோ வந்துட்டு எனக்கும் அப்படிதான் நம்ம அனிருத்தரோட வாய்ஸ், அந்த ஹம்மிங் பண்ற வாய்ஸ் வந்துட்டு பேக்ரவுண்ட்ல கேக்குதுங்க. ஸோ அது லிட்டரலி வந்துட்டு நல்லா இருக்குங்க. அந்த பாட்டுக்கு நல்லாவே இருக்கு. என்ன வந்துட்டு தலைவன் வந்துட்டு ஒரே ஒரு டைலாக் தான் வந்துட்டு பாடியிருக்காரு படத்துல. அந்த 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 ஒரு வேர்ட் மட்டும் தான் வந்துட்டு பாடியிருக்காரு, விச் இஸ் குட். ஆக்சுவலி வந்துட்டு இது இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போதான் எனக்கு கிளியரா வந்துச்சு. விக்கல்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல், அவங்க வந்துட்டு இந்த பாட்டு எப்படி ரெக்கார்ட் பண்றாங்க, அந்த செஷன் எப்படி இருக்கும்னு வந்துட்டு அவங்க ரீக்ரியேட் மாதிரி ஒரு காமெடியா ஒன்று பண்ணுவாங்க, சரிங்களா. அதுல வந்துட்டு இந்த போர்ஷன் வந்துட்டு அனிருத் அந்த பாடுற அந்த ஒன் வேர்ட் போர்ஷன் இருக்குல்ல, அது வந்துட்டு அவங்க ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு நான் பார்த்தேன், ஏன் இந்த மாதிரி ரீக்ரியேட் பண்றாங்க அப்படின்ட்டு. சரி நம்ம டைரக்டா வந்து பாட்டை பார்த்தோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன்.
நம்ம ஒய் நாட் நம்ம வந்துட்டு ரியாக்ஷன் வீடியோலயும் வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக பேசுகிறோம்னு சொல்லிட்டு தான் இப்போதான் எனக்கு தெரியுது ஏன் வந்துட்டு இந்த போர்ஷனை வந்துட்டு மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ இதுதான் நான் மேட்ரு அப்படிதாங்க ஃபீலாக இருக்கு. ஸோ ஒன் வேர்ட் தான் படத்துல தலைவா அது மட்டும் தான், அந்த ஒன் வேர்ட் மட்டும் தான் வந்துட்டு ஹம்மிங் பண்ணியிருக்காருங்க. ஸோ விச் இஸ் குட், நல்லா இருக்கு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி சொல்லுது, அனிருத் பண்ணாத ஜானரா, சேட் சாங், பிரேக்கப் சாங், ஃபர்ஸ்ட் சைட் லவ் சாங், ரொமான்ஸ் சாங், ஃபயர் சாங், அதாவது வந்துட்டு மாஸ் சாங், எல்லாமே தலைவன் வந்துட்டு எல்லா ஜானர்ல பூண்டு விளாண்டுருக்காரு சரிங்களா. ஸோ நீங்க 2 பாட்டு பார்த்தீங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபியர் சாங், அது ஜானர் எப்படி இருந்துச்சு, ஃபயரா இருந்துச்சுல. இது செகண்ட் சிங்கிள், இந்த ஜானர் எப்படி இருக்கு, எவ்வளவு ஸ்லோவா ஸ்மூத்தா இருக்கு. அதுதாங்க தலைவன் எந்த ஜானல் கொடுத்தாலும் பின்னிடுவாரு சரிங்களா. ஸோ அந்த வகையில் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தெலுங்கு வெர்ஷன் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ் வெர்ஷன் வந்துட்டு நான் ஒன்றும் கேட்கல, கேட்டதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போமே சரிங்களா. ஸோ யா, இதோட அவ்வளோதான், 2 சிங்கிள் நம்ம பார்த்துட்டோம். படம் வந்துட்டு கண்டிப்பாக ஃபயராக தான் இருக்கும். ஸோ லிட்டரலி இந்த படத்துக்கு நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். ட்ரெய்லர் எப்போ வரப்போகுதுன்னு தாங்க தெரியல. ஸோ அதுக்கு நம்ம வந்தால் நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம். ஸோ until then that, I'm Naveen signing off. So see you next video. Take care. Bye.